தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் ஒளிமயமான உற்சாகமான காலை வணக்கம். செங்கதிர் தேவன் சிறந்த ஒளியினை தேர்கின்றோம், அவன் எங்கள் அறிவினை தூண்டி நடத்துக என்ற பகலவ பிரார்த்தனையுடன் இன்றைய நிகழ்வு உதயமாகிறது. இன்றைய ஸ்ரீ சௌரம் நிகழ்வில் ராமாயணத்தில் சுந்தர காண்டத்தில் பிரம்மாஸ்திரத்துக்கு கட்டுண்ட பிரம்மச்சாரி குறித்து நாம் சிந்திப்போம். மகனுடைய மரணத்தால் தாங்க முடியாத சோகத்தை அடைந்து தவிக்கும் ராவணனை பார்த்து அவனுடைய மூத்த குமாரன் இந்திரஜித், அப்பா கவலைப்படாதீர்கள், தம்பியின் மரணத்துக்கு நான் பழிவாங்காது விடமாட்டேன். அந்த குரங்கை அது யாரால் அனுப்பப்பட்டிருந்தாலும் சரி, உங்கள் முன் கொண்டு வந்து நிறுத்தாவிடில் நான் இந்திரனை ஜெயித்தது பொய்யாகட்டும், எனக்கு அனுமதி கொடுங்கள் அப்பா. தம்பியின் உயிரை கவர்ந்த அந்த குரங்கின் உடலை அழிக்க என் கைகள் துடிக்கின்றன, என் ரத்தம் கொதிக்கிறது என்றான். ராவணன் மகனை கட்டித் தழுவிக்கொண்டு, மேகநாதா, உன் உள்ளத்திலே பாசம் துடிப்பதை நான் அறிவேன். உன்னை நான் தடுக்கவில்லை. அக்ஷனை வதைத்த அந்த குரங்கை பிடித்து இழுத்து வா. இதுவரை அதனால் நாம் முக்கியமான சிலரை இழந்து விட்டோம் என்பதை மறந்து விடாதே. ஆகவே சந்தர்ப்பத்திற்கு ஏற்ப அதனுடன் சண்டையிட்டு அதை வெற்றி கொள்ள வேண்டும் என்றான். மேகநாதன் அண்டம் கிடுக்கிட தேரில் ஏறி அசோகவனம் சென்றான். அவன் பின்னால் அரக்க வீரர்கள் நானாவித ஆயுதங்களுடன் தொடர்ந்தனர். இந்திரஜித்தை கண்டதும் மாருதி அவனிடம் பிரகாசிக்கும் தேஜஸை கண்டு மகிழ்ந்தார். இந்த பிள்ளையிடம் இந்திரன் தோற்றது சரியே என்று நினைத்தார். தேரை செலுத்திக் கொண்டு அவன் வரும் வேகமே எதிரிகளை நிலைகுலையச் செய்துவிடுமன்றோ? அனுமானின் உடலிலே ஜிவ்வென்று விறுவிறுப்பு ஏறியது. கை கால்களில் இருந்த தசைகள் உருண்டு திரண்டு எழுந்தன. கண்களில் ஆவேசக்கனல் வீசியது. மாருதி தோள்களை சிலிர்த்துக் கொண்டு எழுந்தார். இந்திரஜித் வீரர்களை சுற்றி வந்து அனுமானை வளைக்கும்படி உத்தரவிட்டு பானங்களை மழையாக பொழிந்தான். தம்மீது விழுந்த பானங்களை அவர் இரு கைகளாலும் அப்பால் தள்ளி விலக்கிக் கொண்டது கண்டு அவனுக்கு பேராச்சரியமாக இருந்தது. மிகவும் குறிப்பார்த்து அவன் எய்த பானங்கள் குறிப்பிசகாத அனுமனை தாக்கினாலும் அவற்றால் அவர் சிறிதும் வருத்தமடையாது அவனுக்கு கலக்கத்தை கொடுத்தார். பசுக்கூட்டத்துக்குள் புகும் புலியை போன்று அரக்க வீரர்களிடையே பாய்ந்த மாருதி அவர்களை நாற்புறமும் சாடினார். கைகளாலும் கால்களாலும் வாளினாலும் அடிக்கப்பட்டு அவர்களில் பலர் இரத்தம் கக்கிக் கொண்டு உயிரை விட்டனர். மாருதியின் கவனத்தை தன் மீது திருப்புவதற்காக இந்திரஜித் அவர் மீது மீண்டும் பானங்களை சரமாரியாக தொடுத்தான். அவை அவருடைய உடலில் முன்னர் பானங்கள் தைத்த இடத்திலேயே மீண்டும் தைத்து உதிரத்தை பெருக்கச் செய்தன. அங்கிருந்த அழகிய மண்டபம் ஒன்றின் தூணை ஒரு கையால் பிடித்து அசைத்து இழுத்தார். தூண் கையுடன் வந்துவிட்டது. மண்டபம் பெருத்த சப்தத்தோடு தரையில் சாய்ந்தது. அதனடியில் சிக்குண்ட அநேக அரக்க வீரர்கள் உயிர் துறந்தனர். மாருதி அந்த தூணை சுழற்றியபடி இந்திரஜித்தின் சாரதியை அடித்தார். அவனும் குதிரைகளும் இமைப்பொழுதில் அடிந்தனர். இந்திரஜித் வானிலே எழுந்த மேக கூட்டங்களுக்கிடையே பாய்ந்து அங்கிருந்த ஆஞ்சநேயர் மீது பிரம்மாஸ்திரத்தை பிரயோகித்தான். பேரிடி போன்று அந்த அஸ்திரம் மாருதியை தாக்கவே அவர் தடுமாறி தரையில் விழுந்தார். அவருடைய கைகள் செயலற்று விட்டதை போன்ற உணர்ச்சியை அடைந்தார். திடுக்கிட்டு யோசித்த போது தாம் பிரம்மாஸ்திரத்தால் கட்டப்பட்டிருப்பதை அறிந்தார். மனத்திலே பிரம்மனை நினைத்து நமஸ்கரித்து அவரை துதித்தார். பிரம்மாஸ்திரத்தால் அவருக்கு மரணமில்லை என்றாலும்
ஒரு முகூர்த்த காலம் அவர் அதற்குள் கட்டுப்பட்டிருக்க வேண்டும் என்றும் முன்னர் பிரம்மன் அவருக்கு சொல்லியிருந்தது நினைவுக்கு வந்தது. ஸ்ரீராமனை தியானித்தபடி தரையில் படுத்திருந்தார். அஸ்திரத்தால் தாக்குண்டு தரையில் விழுந்த மாருதியை கண்டு அரக்க வீரர்கள் மகிழ்ச்சி ஆரவாரம் செய்தார்கள். அசோகவனத்தை அழித்து அக்ஷன் முதலான பெரும் வீரர்களை வதம் செய்த குரங்கு அடியுண்டு விழுந்து விட்டது அவர்களுக்கு ஆனந்தத்தை கொடுத்தது. ஆரவாரம் செய்து கொண்டு ஓடி வந்தார்கள். ஆனால் அவரை நெருங்க அவர்களுக்கு தைரியமில்லை. நம்முடைய உறவினர்களை கொன்ற குரங்கை சும்மா விடாதே, அடி உதை குத்து என்று கத்தினார்கள் சிலர். அக்ஷகுமாரனை கொன்ற கைகளை வெட்டி எறியுங்கள் என்று சீறினார் பலர். சித்திரவதை செய்து கொல்ல வேண்டும், என்ன அட்டகாசம் செய்தது, சும்மா விடக்கூடாது என்றனர் இன்னும் சிலர். ஆனால் அவர்கள் மாருதியை நெருங்க பயந்தனர். கொட்ட கொட்ட விழித்தபடி தரையில் கிடக்கும் மாருதி திடீரென்று எழுந்து தாக்கத் தொடங்கிவிட்டால் என்ன செய்வது என்ற பயம் அவர்களை தடுத்தது. மற்றும் சிலர் தைரியத்தை கைக்கொண்டு மாருதியை நெருங்கி அவரை கயிறுகளால் கட்டி பிணைத்தனர். அதைக் கண்ட மேகநாதன் துடிதுடித்து போய்விட்டான். அவனுடைய முயற்சி அனைத்தையும் வீணாக செய்து விட்டார்களே என்று கோபித்தான். பிரம்மாஸ்திரம் போன்ற அஸ்திரங்களால் கட்டுண்டு கிடப்பவர்களை மீண்டும் கயிறு போன்ற எந்த பொருளாலும் கட்டக்கூடாது. அவ்வாறு செய்தால் அந்த அஸ்திரம் சக்தி இழந்துவிடும். இதை அறியாது அவர்களின் ஆத்திர செய்கைகளால் தம்மை கட்டியிருந்த பிரம்மாஸ்திரம் விடுபட்டு போய்விட்டதை உணர்ந்தாலும் மாருதி அதை காட்டிக்கொள்ளாமல் இருந்தார். அவருடைய செய்கை இந்திரஜித்திற்கு வியப்பாக இருந்தது. தன்னை பிணைத்திருந்த அஸ்திரம் விடுபட்டு விட்டதை குரங்கு உணரவில்லை என்று நினைத்தான். ஆகவே விரைவிலேயே அதை லங்கேசன் முன்னிலையில் கொண்டு போய் நிறுத்த வேண்டும் என்று வீரர்களுக்கு உத்தரவிட்டான். தம்மை எப்படியும் ராவணனிடம் அழைத்துச் செல்வார்கள் என்று மாருதியும் அவர்கள் இழுத்த இழுப்புக்கெல்லாம் வந்து கொண்டிருந்தார். அவர்கள் ஆத்திரத்துடன் அவர் முதுகிலே குத்தியும் இடித்தும் துன்புறுத்தி கொண்டு வந்ததை பொறுமையுடன் சகித்து கொண்டிருந்தார். கயிறுகளால் அவரை பிணைத்து தெருவழியே நடத்தி அழைத்து சென்ற போது பலரும் அவரை பலவாறு ஏசினர். அரண்மனையிலே சபை கூடியிருந்தது. ராவணன் சிங்காதனத்திலே அமர்ந்திருந்தான். பிரகஸ்தன் முதலான மந்திரிகளும் தங்கள் தங்கள் ஆசனங்களில் அமர்ந்து இந்திரஜித்தின் வருகையை எதிர்பார்த்து கொண்டிருந்தனர். மாபெரும் ஆரவாரத்துடன் வீரர்கள் மாருதியை இழுத்து வந்து சபையின் நடுவில் நிறுத்தினர். அவர் உடலிலே சுற்றியிருந்த கட்டுகளை அவிழ்த்து விட்டனர். இந்திரஜித் உள்ளே நுழைந்ததும் அவன் வெற்றியை கொண்டாடி அவனை வரவேற்றனர். தந்தையை, நம்முடைய பட்டினத்திற்கு வந்து சிறிது நேரம் நம்மை திகைத்து வைத்த குரங்கு இதுதான். இது சாதாரண காட்டுக்குரங்கு. வழிமாறி வந்து விட்டதாக எண்ணக்கூடாது. பராக்கிரமத்தில் எனக்கு சமமாக விளங்குவதால் நம்முடைய எதிரிகளுள் யாரோ ஒருவரால் அனுப்பப்பட்டு வந்திருக்கிறது என்றே நினைக்கிறேன். இவ்வாறு இந்திரஜித் கூறியதும் ராவணன் வெறுப்புமிக்க பார்வையால் மாருதியை பார்த்தான். குரங்குடன் பேசுவது தன் பெருமைக்கு உகந்தது அல்ல என்று எண்ணினான் போலும். பிரகஸ்தனை விசாரிக்குமாறு சொன்னான். மாருதியின் உள்ளம் பதைபதைத்தது. தம்மை அவமதிக்கும் ராவணனுக்கு தகுந்த புத்தி கற்பிக்க எண்ணினார். இந்நிகழ்வின் தொடர்பை நாம் நாளையும் தொடர்ந்து சிந்திப்போம். இன்றைய ஸ்ரீ சௌரம் நிகழ்வில் ராமாயண சுந்தரகாண்டத்தில் பிரம்மாஸ்திரத்துக்கு கட்டுண்ட பிரம்மச்சாரி ஆஞ்சநேயர் என்ற வரலாற்றின் முதல் பகுதியை செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் நாம் நமது பயணத்தை சூரிய சிஷ்யன் ஆஞ்சநேயனோடு நாளையும் பயணிப்போம். தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள்
உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்.